அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஏமனில் நடக்கும் விஷயங்களை கவனித்துக் கொண்டு இருப்பவன் என்ற முறையில் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் தமிழ்நாட்டு அரசியலும் அதில் இடம்பெறும். வழக்கம் போல தான் பேச போகிறேன். ஏண்டா இப்படி கவர்னர் அதிகாரத்தில் சட்டம் தெரியாமல் கையை வச்சுக்கிட்டு முழிக்கிற நீதிபதி மாதிரி திருன்னு என்னை பார்த்து முழிக்கிற? ராசிசா துறைமுகம் வழியாக விற்கிற ஆயில கணக்கிலே கொண்டு வராமல் கபட நாடகம் ஆடுகிறியாம? டாஸ்மார்க் சாராய சேல்ஸ் நடத்தி துட்ட பாக்கெட்டில் போட்டவனும் இப்படித்தான் முழிப்பான். உன் மொழியே சரியில்லையே, கள்ளத்தனமான மொழி காட்டி கொடுத்துடுதே. நீ எல்லாம் கோர்ட்டில் வேலை பார்க்கத்தான் லாயக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. நியாயப்படி ஆயில் விற்ற காசு ஏமன் மக்களுக்கு தானே போகணும். அவங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்துருப்பியா? இன்னும் ஏமனிகள் லுங்கியும் வேட்டியுமாகத்தானே கட்டிக்கிட்டு திரியிறானுங்க. நாங்கள் எல்லாம் பாத்ரூம் போகிறதுக்கு லுங்கி தான் கட்டிக்கிட்டு போவோம். அதுதான் தூக்கிட்டு உட்காருவதுக்கு சௌரியமாக இருக்கும். ஆனால் ஏமனிகளுக்கு அதுதான் சிவிலியன் ட்ரெஸ் ஆகிப்போச்சு. இது என்ன அநியாயமாக இருக்குடா. இந்த விஷயத்தில் ஹியூமன் ரைட்ஸ் தலையிடாதா? ஏமன் நாட்டு தனி மனித பொருளாதார நிலையை எப்போத்தான் நீங்கள் உயர்த்த போகிறீங்க? நீங்கள் அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து உங்கள் பொருளாதாரம் மட்டும்தான் உயர்ந்துக்கிட்டே போகுது. இமாலய ஊழல் பண்ணி இமயமலைக்கு அந்த பக்கம் போய் சைனாவில் காலை வச்சிடாதீங்கடா. அவன் மலை முழுங்கி மகாலிங்கம் உங்களையே தூக்கி சாப்பிட்டுடுவான். வேணும்னா தமிழ்நாட்டுக்கு வந்து கம்யூனிஸ்டுகளை உங்கள் நாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு போங்க. நல்லா கோஷம் போட்டு உண்டியலும் குலுக்குவான். உங்களுக்கு கலெக்ஷனும் ஆகும். துண்டேந்தி பவன் நடத்துறதுல அவனுங்களை அடிச்சுக்க இந்த உலகத்திலே ஆளே இல்லை. துண்டை விரித்து சுருட்ட அவனை மாதிரி எவனாலும் செய்ய முடியாதுய்யா. ஈரான் அப்பா உங்களுக்கு எவ்வளவு நிதியை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் காரணமே இல்லாமல் நீங்கள் அழுதுகிட்டே தானே இருக்கீங்க. அழுதுகிட்டே இருந்தால் கணக்கு கேட்க மாட்டாங்க, இறக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுடுவாங்க அப்படின்னு நினச்சியா? சன்னா நகரில் மழை தண்ணீர் போகிறதுக்கு குழி தோண்ட சொல்லி ஒரு 4000 கோடி ரியாலை கொடுத்தோமே, அதுக்கு கணக்கு கேட்காம நாங்கள் வாயை மூடிக்கிட்டு போயிடுவோன்னு பார்த்தியா? அதுக்கு தான் இந்த அழுகு நாடகம் எல்லாம் போடுறியாக்கும். அந்த கணக்காக கொடுக்காத வரைக்கும் உனக்கு நிதியே கிடையாதுயா. கள்ள குரூடாயில் கடத்துறது மூலமாக வர்ற பணத்தை ஆயுதம் வாங்கத்தானே பயன்படுத்துகிறீங்க. அதில் ஒரு பங்கை ஓட்டு போடுற மக்களுக்கு கூட கொடுக்கறது இல்லையா நீங்கள்? இதைத்தான் நான் சர்வாதிகாரியாக பாருவேன்னு சொன்னேயாக்கும். உன் இஷ்டத்துக்கு செயல்பட்டால் அதுக்கு பேர் சர்வாதிகாரம் இல்லைடா, அது கோமாளித்தனம். எதுக்கு எடுத்தாலும் ஈரானுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கியே, ஏன் இமெயில் போடக்கூடாதா? உடனே போய் சேரும்ல. வேலை மெனக்கட்டு லெட்டர் எழுதி ஸ்டாம்பு ஒட்டி தெருக்கோடியில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் வேலை மெனக்கட்டு போய் போடுறிய. அரை பாக்கெட்டு ரப்பரை காலி பண்ணி தானே அந்த லெட்டரையே நீ அழிச்சு எழுதியிருப்ப. எனக்கு தெரியாத உன்னை பற்றி. அப்படி லெட்டரை எழுதி நீ இதுவரைக்கும் என்னத்தை கிழிச்சு விட்ட? உன் தலையெழுத்து கையெழுத்தை படித்து புரிஞ்சு கொள்ளுவதற்குள்ள எங்கள் தாவு தீர்ந்து போகுதியா. அரசு பள்ளியில் படிச்சிருந்தேன்னா உருப்பட்டு இருந்திருப்ப. டொனேஷன் வாங்குகிற பள்ளியில் படித்ததால ஒவ்வொரு கிளாஸ்லையும் தூக்கி போட காசு கேட்டிருப்பானுங்க, நீங்களும் கொடுத்துருப்பீங்க. இது கடிதம் எழுதுகிற விஷயம் ஈரான் தாத்தாவுக்கு புரியுதோ என்னமோ, கசக்கி குப்பையில் போட்டுடுறாரு. அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. ஹூத்திஸ் மக்களோட தொகுதியில் ஒரு சீரமைப்பும் நீங்கள் செய்யாததுனால ஈரான் தானே முன் வந்து தொகுதி சீரமைப்பு செஞ்சால் அதையும் குத்தம் சொல்ல வந்துடுறீங்க. அப்புறம் இஸ்ரேல் வந்து தொகுதி சீரழிப்பு செஞ்சுட்டு போயிடுவாய்யா. சொல்கிறது புரியுதா இல்லையா? அல்லது புரிஞ்ச மாதிரி மண்டைய ஆட்டாதீங்க. பாராசன் ஐலண்டை தூக்கி மக்களை கேட்காம சவுதி அரேபியாவுக்கு கொடுத்தீங்களே, அதை மீட்கிற துப்பு இல்லாமல் இப்போ கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கிறியா? அந்த தீவில் மீன் வலையை உலர்த்துற உரிமையை கூட சவுதிக்கே நீ தூக்கி எடுத்து கொடுத்துட்டியே. இப்போ வந்து எங்ககிட்ட வந்து பல்ல காட்டுறியா? உனக்கே இது நியாயமாக படுதாயா? இராணுவத்துக்கு ஆள் எடுப்பதற்கு இராணுவ மீட் எக்ஸாம் நடத்துவதை நிறுத்தும் ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு செங்கலை திருடிட்டு வந்து காட்டிவிட்டு டுபாக்கூர் இராணுவ வீரனாக நடிச்சு அப்போ நாங்கள் ஏதாவது ஒன்றை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டோமா? வாயை மூடிக்கிட்டு உணர்கட்ட ஜன்மம் மாதிரி உன் வாயை பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஹிஜாப் போடாத தாய்மாருக்கு 1000 ரியால் தராமல் ஏமாத்துனியே. அப்போ நாங்கள் ஏதாவது வாயை திறந்தோமா?
ரோட்டில் அமர்ந்து போராட்டம் எதுவும் பண்ணாமா? இல்லையே. ஈரான் தாத்தா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் அப்துல் மாலிக் ஹூதி ஃபோட்டோவை ஸ்டிக்கர் படம் ஒட்டுனியே, அதுக்கும் நாங்கள் ஒன்றுமே சொல்லலையே. இஸ்ரேல் உன்னை ஸ்டிக்கர் தாத்தா, டோப்பா தாத்தா என்று பழித்த போதும் கம்முன்னு காது காக்காத மாதிரி தானே இருந்தோம். டெங்கு மாதிரி ஜியா சன்னி முஸ்லீமை ஒழிக்கணும் என்று சொன்ன போதும் உணர்வு இல்லாமல் தானே தேவைன்னு கேட்டுக்கிட்டு எங்கள் மானம் போகிறது கூட தெரியாமல் வானம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். படுத்துக்கிட்டு தூங்குறதும் நின்றுக்கிட்டு தூங்குறதும் அது எப்படின்னு விழாவாரியாக விளக்கி சொன்ன போதும், தனி மனித உரிமைன்னு குரல் கொடுத்த போதும் ஒன்றுமே காதில் விழாத மாதிரி கைத்தட்டி கேட்டுக்கிட்டு தானே உன் பின்னால் வந்து 200 ரூபாயை வாங்கிட்டு போனோம். அமெரிக்க அரசுக்கு அடங்காமாரியாத்தான் நாங்கள் இருப்போம். அதுதான் எங்கள் தனி மனித தன்மை, அதுதான் எங்கள் தமிழரின் தனித்தன்மை என்று வீரவசனம் பேசிக்கிட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் பேசின போது கூட அப்படி ஒன்றும் ஏமன் மக்கள் கொதித்து எழுந்து விடவில்லையே. ஒரு மொழி அரபி மட்டும் போதும், 2வது 3வது மொழியை கற்க மாட்டோம் என்று மக்களை சூளுரைக்க வைத்துவிட்டு ஹீப்ரு மொழியை திணிக்காதே, ஹீப்ரு மொழி தெரியாது ஓடா பனியம் போட்டுக்கிட்டு போராடியதை அவ்வளவு சீக்கிரம் மக்கள் மறந்து விட மாட்டார்கள். அது ஞாபகம் இருக்குல்ல, அது மறக்காமல் இருக்குல்ல. 3வது மொழி என்ற ரத்தம் எங்கள் உடம்பில் ஒருபோதும் ஓடாது. அரபி மொழிக்காக உயிரை விட்ட பைத்தியக்காரன்களை ஒரு நாளும் இந்த பாலஸ்தீன ஏமனி உயிர் உள்ளவரை வைகோ மாதிரி மறக்கவே மாட்டான். அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. பாலஸ்தீன சீரமைப்பில் தொகுதி எண்ணிக்கை குறையாது என்று இஸ்ரேல் அரசு எங்களுக்கு உறுதியளிக்க முடியுமா? உத்தரவாதம் எங்களுக்கு தர முடியுமா? ஏமனிகளுக்கு பழைய பென்ஷனை கொடுக்க வரும்போதெல்லாம் எங்கள் கையை பிடிச்சு இழுத்து கொடுக்க விடாமல் செய்யும் இஸ்ரேல் அரசாங்கத்தை இந்த மக்கள் நன்கு அறிவார்கள். அதே கைகள் தான் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய வரும்போதும் கையை பிடிச்சி இழுக்குது. உங்களால் ஏமனி மக்களை அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாதுயா. அவர்கள் எங்களிடம் மட்டும்தான் ஏமாறுவார்கள். அப்படி அண்ணாவிடம் சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். ஏமாறுவது கடைசியில் நீங்கள் தான். இங்கு தாமரைப்பூ மலர்ந்தாலும் அதை நாங்கள் பிடுங்கி ஏமனி மக்கள் காதில் வைத்து விடுவோம். யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? நீங்கள் தான் ஏமாந்து போவீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. கடைசியில் இந்த உலகம் உங்களை பார்த்து ஐயா திரிக்க போகுது. ஏமனி என்று சொல்லடா, ஏமாளி என்று தலை நிமிர்ந்து நில்லடா என்று பெரியாரே சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நீங்கள் படிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். அடுத்த ஜென்மத்திலேயாவது பாலஸ்தீனத்தில் வந்து பிறப்பாருன்னு இஸ்ரேலியனே நம்புகிறானே. பாலஸ்தீனத்துக்கு மட்டுமல்ல, ஏமனுக்கும் சுயாட்சி வாங்காமல் ஓய மாட்டோம். அப்படி ஒருவேளை ஓஞ்சு போயிட்டா மெரினாவில் படுத்து தயிர் வடை தின்னும் போராட்டம் நடத்துவோம். 500 நாள் போர் திட்டத்தில் ஏமனிகளுக்கு கூலி கொடுக்காமல், அதற்கு நிதியும் வழங்காமல், டாஸ்மாக் வருமானத்தில் கை வைக்கும்படி இந்த ஈடி பீடி சிகரெட்டுகள் இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சி ஷூக்காலில் போட்டு நசுக்கிடுவோம் என்று எச்சரிக்கிறோம். மேற்கு வங்கத்தில் நடக்கும் அட்டூழியங்களுக்கு நாங்கள் என்ன குரல் கொடுத்துக்கிட்டா இருக்கோம்? இந்துக்களை செத்தா இஸ்லாமியனுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. ஏமன் ஏமாளிக்குத்தான் என்ன கிடைத்து விடும்? உன் சோழி மேலே பார்த்துக்கிட்டு போடே என்று எங்கள் அல்லாவே சொல்லியிருக்காரு. அல்லாஹ் சொல்வதைத்தானே நாங்கள் கேட்க முடியும், கேட்கணும். அதைத்தானே கேட்கிறோம். இதுக்கெல்லாம் பயப்படுகிற ஆள் நான் இல்லை. ஏமன் மேன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து ஏமனோடு கூட சேர்ந்து ஒரு ஸ்மால் அடிடா, அப்புறம் தலையை தொங்க போடுடா. பாலஸ்தீனத்தில் கள்ளு ஷாப்பு திறக்கணும் என்று விஷமத்தனமாக செய்தி பரப்புகிறார்கள். அங்குள்ள விவசாயிகளை தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட வைக்கிறார்கள். ஒன்றும் குடிக்காமலே தீவிரவாதியாக செயல்படுகிறவனை கள்ளு குடிக்க வைத்து அவனை சோம்பேறி ஆக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அப்போ பாலஸ்தீனமும் ஏமனும் எப்படி முன்னேறும்? தமிழகத்தை போட்டி போட்டு வெல்ல எப்படி முடியும்? தமிழகத்தை ஜெயிக்கவே முடியாமல் போயிடுமே. ஃபெயில் தான் ஆகும். கடைசியில் தற்கொலைகள் தான் பெருகும். ஆகையால் இது தேராத கேஸ், பூட்ட கேஸ் என்று நீங்கள் நடைய கட்டுங்கப்பா. நான் பிறகு வருகிறேன். ஜெய் ஹிந்த்.